துன்மார்க்கரின் வார்த்தைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். நீதிமான்களின் நினைவுகளுக்கும் துன்மார்க்கரின் நினைவுகளுக்கும் வித்தியாசம் உள்ளது. அதுபோலவே இவர்கள் இருவருடைய வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்துவதற்கு பதிவிருப்பதை பற்றியதாகவே இருக்கும். இவர்களுடைய நாவுகள் பட்டயம் போல பிறரை வெட்டி காயப்படுத்தும். தங்களுடைய வழிகளில் குறுக்கே வருகிறவர்களை இவர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் நல்லவர்களை விரோதிப்பார்கள், அவர்களை துன்பப்படுத்துவார்கள். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகத்தாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை சத்தியமாய் பேசுகிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். லூக்கா 20:20-21. உத்தமர்களுடைய வார்த்தைகள் எல்லோருக்கும் உதவியாய் இருக்கும். உத்தமர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாகவும் நெருக்கப்பட்டவர்கள் சார்பாகவும் பேசி அவர்களை தப்புவிப்பார்கள். ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லோருடைய நியாயத்திற்காகவும் உன் வாயை திற. உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய்.